தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியான அழைப்பு. இன்றைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம்னா, ஊழியத்திற்கான தேவனுடைய அழைப்பு. ஊழியத்துக்கான தேவனுடைய அழைப்புன்னு விசுவாசிகளாம் தூங்கிறாங்க. இன்றைக்கு ஒரு சபைக்குள்ள என்னென்ன ஊழியெல்லாம் இருக்கணும், சபையாருக்கு தேவன் வைத்திருக்கிற பங்கு என்ன அப்படிங்கிறத அதிகமாக நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல ஊழியர்களுக்காக ஒரு குறிப்பை நம்ம தியானித்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம சபையினுடைய பங்கை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எடுக்க வாசிப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்போஸ்தலர் 13:1-2 விடுங்கள், நான் அழைத்த ஊழியத்திற்காக. அந்த இடத்துல அதுக்கு மேல அந்த பெயர்கள் போடப்பட்டிருக்கிறது. பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள். வாங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரத்துல தேவன் சவுலை சந்திக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவனுக்கு எதிராக இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவன் இவனை சந்திக்கிறார், சபைகளை துன்பப்படுத்துகிறான், நாசப்படுத்துகிறான். அதற்கான ஒரு வேலையை செய்கிறதுக்கு தான் இவன் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். 9வது அதிகாரத்துல இந்த சவுல் என்ன சொல்லப்படுகிற அந்த பவுலை தேவன் சந்திக்கிறார். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்னு கேட்கிறாரு. 15வது வசனத்துல வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். 9வது அதிகாரத்திலே கவனிங்க, சவுல் தன்னை அர்ப்பணிச்சிட்டார் ஊழியத்திற்கு. நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்னு கேட்டாரு. 9வது அதிகாரத்திலே அவருக்கு பதிலும் சொல்லப்படுகிறது, நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கை எவ்வளவு பேர் வாசித்திருக்கீங்க? எல்லாருமே வாசித்திருக்கீங்க. இப்போ 9வது அதிகாரத்துல தேவன் அவனை அழைக்கிறாரு. நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்னு கேட்கிறான். அவரும் சொல்றாரு, சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனா 13வது அதிகாரத்திற்கு வரும்போது அங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பவுலை நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள். அப்போ 9வது அதிகாரத்திலிருந்து 13வது அதிகாரம் வரைக்கும் என்ன நடந்தது நல்லா கவனிங்க. வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா, இது இடைப்பட்ட காலங்கள் சுமார் 8 முதல் 10 ஆண்டுகள். பவுல் தன்னை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரனா இருக்கிறான்னு அவர் சொன்னதிலிருந்து நான் அவனை தெரிந்து கொண்ட ஊழியத்திற்கு அவனை பிரித்து விடுங்கள்னு ஆண்டவர் பேசும்போது இதற்கு இடைப்பட்ட வருஷங்கள் சுமார் 8 முதல் 10 வருஷங்கள். தமஸ்கு போகும் வழியில் என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல தேவன் பவுலை அழைத்தார். எல்லாரும் சொல்லுங்க, அழைத்தார். அழைத்த உடனேயே அவன் என்ன செய்கிறான்னா, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டான். இதுதான் ஸ்பெஷல். பவுல ஆண்டவர் பயன்படுத்தினார்னு பவுலை குறித்து நிறைய பேசணும், ரொம்ப நல்லது. ஆனா பவுல்கிட்ட என்ன ஸ்பெஷல்னா, அப்படியே தேவனுக்கு எதிராய் செயல்பட்டவன், இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராய் செயல்பட்டவன், அப்படியே நேர் எதிராக என்ன செய்கிறான்னா அந்த அழைப்பை அவன் என்ன செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். 2வது அந்த அதிகாரத்துல என்ன நடந்துச்சுன்னா, தேவன் அவனை தெரிந்து கொண்டார். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு சொல்றார். முதல்ல அவரை அழைத்தார், அந்த அழைப்பை அவன் ஏற்றுக்கொண்டார். 2வது அவனை தெரிந்து கொண்டார். 3வது அவனை ஊழியத்திற்கு அனுப்பினார். அப்போ ஒருத்தன் ஊழியத்துக்கு வரணும்னா என்னெல்லாம் நடக்கணும்னா, முதல்ல தேவன் அவனை அழைக்க வேண்டும். 2வது அவனை தெரிந்து கொள்ள வேண்டும். 3வது அவனை. அப்ப இதுல நமக்கு கிடைக்கிற முதல் பாடம் என்னன்னா, அழைப்பு வந்தவுடன் ஊழியம் துவங்குவதில்லை. புரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லுங்க. அழைப்பு வந்த உடனே ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யறது இல்லைன்னா, அவனை எதற்கு அழைத்தாரோ, அதாவது ஊழியம் தொடங்கிடும், ஆனா அவனை எதற்கென்று பெயர் சொல்லி அழைத்தாரோ, அவனுடைய வாழ்க்கையில விசேஷமாக தேவன் வைத்திருக்கிற திட்டம் அந்த இடத்தில் துவங்குவதில்லை.
அப்போ பவுலுடைய வருஷங்கள்ல மறைக்கப்பட்ட வருஷங்கள் இருந்தது. பவுலுடைய வாழ்க்கையில வேதத்துல மறைக்கப்பட்ட ஆண்டுகள் இருக்கிறது. அது எத்தனை ஆண்டுகள்னா சுமார் 8 முதல் 10 ஆண்டுகள். இந்த வருஷங்கள் அவன் என்ன செய்கிறான்? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும் இந்த அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொள்றார். கலாத்தியர் 1 15 முதல் 17. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்தாச்சு. எதுக்கு? ஊழியத்துக்கு. ஆனா அப்போஸ்தலர் 13க்கு வரும்போதுதான் அவனை எதற்கென்று அழைத்திருந்தாரோ அதற்கென்று வேறு பிரிக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தாயின் கர்ப்பத்திலே என்ன செஞ்சாச்சுன்னா ஊழியத்துக்குன்னு பிரித்தெடுத்தாச்சு. ஆனா அப்போஸ்தலர் 13க்கு வரும்போதுதான் அவனுக்கென்று ஒரு ஊழியத்தை வச்சிருந்தார். பார்த்தீங்களா? அதற்கென்று தேவன் என்ன செய்கிறார்னா பிரித்தெடுக்கிறார். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் 16வது வசனம் கடைசி பாருங்க. நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் மறைக்கப்பட்ட காலங்களில் பவுல் செய்த முதல் காரியம் என்னன்னா, மனிதரோடு அவன் ஆலோசனை பெறாமல் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டான். சொல்லுங்க. இதுவரைக்கும் இவன் யூத மார்க்கத்தை பின்பற்றுகிறான். நல்ல கவனிங்க. இவன் ஒரு பரிசேயன். இவனுக்கு நிறைய சடங்காச்சாரங்கள்லாம் இருக்கு. இந்த மறைக்கப்பட்ட வருஷங்கள் அவன் என்ன செய்கிறான்னா, இந்த பழைய நீதியை விட்டு, நியாய பிரமாணத்தினால் வருகிற நீதியை விட்டு இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுகிறதற்கு தன்னை பழக்கி வைக்கிறான். அப்படிப்பட்ட உபதேசங்களை அவன் கற்றுக்கொள்ளுகிறான். நீதியை அவன் இயேசுவினால் உண்டாகும் நீதியை கற்றுக்கொள்ளுகிறான். நீங்க ரோமர் முழுவதும் நீங்க வாசித்தீங்கன்னா பவுலுடைய ஸ்பெஷலே என்னன்னா, இயேசுவினால் உண்டாகிற நீதியை அவன் தெளிவாய் எழுதுகிறதை நான் பார்க்கணும். நமக்கு நல்லா தெரியும், பைபிள்ல 4 சுவிசேஷங்கள் இருக்கு. ஆனா ரோமர் பவுலினால் எழுதப்பட்ட சுவிசேஷம். பவுலினால எழுதின சுவிசேஷம் என்னன்னா அது ரோமர். அதுல எதை சொல்றான்னா, இயேசுவினால் உண்டாகிற நீதியை அவன் கற்றுக்கொள்ளுகிறான், அவன் விசுவாசிக்கிறான், அதை தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றிக் கொள்ளுகிறான். இதுல நம்ம கற்றுக்கொள்ளுகிற 2வது பாடம் என்னன்னா, இது உபதேசங்களில் பலப்படுகிற காலம். புரிஞ்சவங்க ராமின் சொல்லுவாங்க. வெளிப்படையான ஊழியங்களை துவங்குகிறதற்கு முன்பாக அந்தரங்கத்துல தேவன் என்ன செய்கிறார்னா அவனை ஆயத்தப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். இந்த இடத்தை நீங்க சரியா எடுத்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 9:20. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கவனிங்க, தனக்கான பிரத்யேகமான ஊழியத்தை அவன் துவங்குகிற வரைக்கும் அவன் என்ன செய்கிறான்னா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான். நல்லா கவனிங்க. உபதேசங்களுக்குள்ள அவர் வரல, எதை பிரசங்கிக்கிறாரு? அப்ப தனக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஊழியத்தை துவங்குகிறதற்கு முன்பதாக அவன் பொதுவான ஊழியங்களை செய்கிறதை நாம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல ஒரு பெரிய பிரச்சனை இங்க வந்துருச்சு. இவரை எங்க அனுப்புறாங்கன்னா தர்சுவுக்கு இவரை அனுப்புகிறார்கள். கவனிக்கிறீங்களா? தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். கரெக்டா? இப்போ அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திற்கு நீங்கள் வரும்போது தர்சுவிலிருந்து அவன் அழைத்து வரப்படுகிறான். இந்த 2 தர்சுவுக்கு போனா தர்சுவிலிருந்து அழைத்து வரப்பட்டான் அப்படின்னு நீங்க வாசிக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 8லிருந்து 10 வருஷங்கள் என்ன செய்யுச்சுன்னா பவுலுடைய வாழ்க்கையில நகர்ந்து இருக்கிறது. இவ்வளவு வருஷங்களே இவர் என்னதான் செய்யறாரு அப்படின்னா பொதுவான ஊழியங்களை செய்கிறார். எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு காலம் இருக்கு. அது என்ன காலம்னா பொதுவான ஊழியங்களை செய்கிற காலம். கர்த்தர் எதெல்லாம் கையில அனுமதிக்கிறாரோ அந்த வேலைகளை எல்லாம் செய்கிற ஒரு காலம். இதுதான் முதல் 8 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையில நடக்குது. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 27லிருந்து 30 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா தர்ம பணத்தை சேகரித்து பர்னபாஸ் சவுல் மூலமாக யூதேயாவுக்கு அனுப்புகிறார்கள் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இதைதான் நம்ம என்ன சொல்றோம்னா
பொதுவான ஊழியங்கள். நல்ல கவனிங்க, பொதுவான ஊழியங்கள் என்பது வேறு, பிரத்யேகமாக நாம் எதற்கு அழைக்கப்பட்டோமோ அந்த ஊழியம் என்பது வேறு. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்ப இங்க நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நீங்களாம் இப்ப எந்த ஊழியத்துல இருக்கீங்க? வந்துட்டீங்களா விஷயத்துக்கு? இப்போ நீங்க பொதுவான ஊழியத்தை செய்கிற காலத்தில் இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு என்று ஒரு பிரத்யேகமான ஊழியத்தை வைத்திருந்தால் அதை ஏற்ற நாளில் உங்களை அழைத்து அந்த ஊழியர்கள் என்ன செய்வார்னா உங்க கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம், நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள். பிரித்தெடுக்கப்படும் அழைப்பு. ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. முதல்ல இவனுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்பு எங்க வந்துச்சுன்னா ரோட்ல வந்துச்சு. முதல் அழைப்பு எங்க வந்துச்சு? தமஸ்குவுக்கு போகிற வழியில் தேவன் இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்து அவனை ஊழியத்துக்கு என்ன செஞ்சார்னா அழைத்தார். இந்த பொதுவான ஊழியர்கள் முடியும் போது 2வது அழைப்பு இப்ப எங்கிருந்து வருதுன்னா சபைக்குள் இருந்து வருது. சபையை பார்த்து ஆவியானவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட ஊழியத்திற்கு இவர்கள் என்ன செய்யுங்கன்னா பிரித்து விடுங்கள். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமேஸ்வரன் சொல்லுங்க. இப்போ பிரித்து விடுங்கள் அப்படின்னா என்னன்னா, மறைவான ஊழியங்களிலிருந்து இப்பொழுது பவுல் அப்போஸ்தலனாக அனுப்பப்படுகிறான். ஒரு குறிப்பிட்ட சபையில ஊழியம் செய்த நிலையிலிருந்து இவன் உலகளாவிய ஊழியத்திற்கு அனுப்பப்படுகிறான். 9ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் பவுலுடைய வாழ்க்கைய 8 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 9ஆம் அதிகாரத்திலிருந்து 13 வரைக்கும் முதல்ல தேவன் அவனை அழைக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அழைக்கிறார். 2வது என்ன செய்யறார்னா ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்கிறார்? நிறைய பேருடைய ஊழியம் இதுலயே முடிஞ்சு போகுது. எதுல முடிஞ்சு போகுது? ரெடி ஆக்குறதுலயே வாழ்க்கை என்ன செஞ்சிருதுன்னா நிறைய பேருக்கு முடிந்து போகிறது. 3வது என்ன நடக்குதுன்னா அவன் இயேசுவை குறித்து சாட்சியிடுகிறான். இயேசுவை குறித்து சாட்சியிடுகிறான். 4வது தமஸ்குவில் என்ன நடந்துச்சுன்னா தமஸ்குவில் அவன் புறக்கணிக்கப்பட்டான், பாடுகளை அனுபவித்தான். 5வது என்ன நடந்துச்சுன்னா அதற்கப்புறம் ஒரு நீண்ட இடைவேளை, ஒரு மறைக்கப்பட்ட ஆண்டுகள். அந்த நாட்கள் அவன் என்ன செய்தான் என்பது தெளிவாக எழுதப்படவில்லை. 6வது அந்தியோகியா சபையில் அவன் ஊழியம் செய்கிறான். 11ஆம் அதிகாரத்தில் நீங்க வந்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு அந்தியோகியா சபையில ஊழியம் செய்கிறார். 7வது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பொதுவான ஊழியங்களை செய்கிறாரு. கர்ம பணத்தை பிரித்து கொண்டு போய் சேர்க்கிற வேலைகளை செய்கிறார். இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிறார். 8வது 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அழைக்கப்பட்ட ஊழியத்திற்காக இவர் அனுப்பப்படுகிறார். அப்போ 3வது பாடம் என்னன்னா, ஒரு மனிதனை தேவன் அழைப்பதற்கு முன், பிரித்தெடுப்பதற்கு முன் அவனுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்கிறார். இடையில ஒரு சில சோதனைகளும் அங்கு நடக்கிறது. அப்போ ஊழியம் கொடுக்கப்படும் முன் தேவன் அந்த ஊழியனை என்ன செய்கிறார்னா அவனை ஆயத்தப்படுத்துகிறார். இதுவரை புரிஞ்சவங்க சொல்லுவேன். இதோட நான் இன்னைக்கு ஊழியர்களுக்கு பிடிக்கிறேன். சபையாரோட நான் பேச போகிறேன். இப்போ ஊழியர்கள் இருந்து சபைக்கு நம்ம வரப்போகிறோம். சபைக்கு அல்லது சபையாருக்கு தேவன் கொடுத்துள்ள ஊழியங்கள் என்ன? சபைக்கு இல்லைன்னா ஒரு சபையார் என்னையும் சேர்த்துதான் சபை. ஆமா, இல்லை சபைன்னு உட்கார்ந்து இருக்கவங்க சபை, நிக்கிறவங்க வேற யாரும் நினைச்சிடாதீங்க. நம்ம எல்லாரையும் சேர்த்ததுதான் சபை. ஒரு சபைக்குள்ள என்ன ஊழியங்கள் எல்லாம் இருக்கிறது நல்லா கவனிங்க. இந்த ஊழியங்கள் வரங்களை விவரிப்பதற்கு வேதத்துல மொத்தம் 3 அதிகாரங்கள். 3 அதிகாரங்களும் நமக்கு தரவா தெரியணும். 1 ரோமர் 12, 2வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 12, 3வது எபேசியர் 4. நல்லா கவனிங்க. ரோமர் 12, 1 கொரிந்தியர் 12, எபேசியர் 4. இந்த 3 அதிகாரங்கள்ல ஊழியங்களை குறித்து வேதம் தெளிவாய் பேசுகிறது. ரோமர் 12ல என்ன ஊழியம் பேசப்படுகிறதுனா ஒரு சபைக்குள் என்னென்ன ஊழியங்கள் இருக்கிறது என்பது பேசப்படுகிறது. அப்ப இன்னைக்கு நமக்கு எதுல செய்தி தேவைப்படுது சொல்லுங்க? ரோமர் 12ல சபைக்குள்ள என்ன ஊழியங்கள் இருக்கிறது என்பது பேசப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12ல ஒரு ஊழியனுக்கு தேவன் கொடுக்கிற வரங்கள்,
அது வெளிப்பாட்டின் வரங்கள் மற்றும் வல்லமையான வரங்கள். அந்த லிஸ்ட்ல 9 வரங்கள்ல என்ன இருக்குன்னா வெளிப்பாட்டின் வரங்களும் வல்லமையான வரங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்திற்கு நீங்க வரும்போது 5 விதமான ஊழியங்கள் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர், போதகர். இந்த 5 வரம் கிடையாது, இந்த 5 நபர்கள். புரிஞ்சவங்க ராமி சொல்லுவாங்க. 1 Corinthians 12:9 பாக்குறீங்க, அது வரங்கள். இங்க நாம பார்க்கிறது என்னன்னா இது நபர்கள். இது ஒரு ஆபீஸ். இது ஒரு ஒரு தீர்க்கதரிசி என்றால் அவன் ஒரு நபர், சுவிசேஷகன் என்றால் அவன் ஒரு நபர், அப்போஸ்தலன் என்றால் அவன் ஒரு நபர், போதகன் அவன் ஒரு நபர். நல்லா கவனிங்க, இது வரங்கள் இல்லை, இது நபர்கள். 5 விதமான ஊழியங்கள்ங்கிறது ஆபீஸ் என்று சொல்லப்படுகிறது. அதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லும் போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 2வது தலைப்பு நமக்கு என்னன்னா கிருபையின் வரங்களும் செயல்பாடுகளும். எல்லாரும் சொல்லுங்க, கிருபையின் வரங்களும் செயல்பாடுகளும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு செய்தியை முடிக்கும் போது நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடணும். என்ன முடிவுக்கு வந்துடணும்னா, தேவன் சபைக்குள் உங்களுக்கு என்ன வேலையை வைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதனால ஒவ்வொரு வசனத்தையும் கவனமா வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும் நம்ம வழக்கமா வாசிக்கிறதை போல ஆளுக்கு ஒரு வசனமாய் வாசிக்க போகிறோம். அப்படி இருக்க முதல் வசனத்துல கவனிங்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். முதல்ல சபைக்குள்ள உங்க ஊழியத்தை நீங்க தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணுமா, உங்களை ஜீவ பலியாய் உங்களை ஒப்பு கொடுங்க. இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 2வது அவர் என்ன சொல்றாருன்னா 2வது வசனத்துல, இந்த உலகத்தோடு நீங்க ஒத்து போகாமல் நீங்க என்ன செய்யணும்னா தேவ சித்தத்தை அறியும்படி உங்கள் மனது புதிதாக வேண்டும். 2வது என்ன செய்யணும், முதல்ல உங்களை ஜீவ பலியாய் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது உங்கள் மனது புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபப்பட வேண்டும். முதல்ல ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தாச்சு, 2வது என்ன செஞ்சாச்சுன்னா மறுரூபமாயாச்சு. 3வது கவனிங்க, தெரிந்த எண்ணம் உள்ளவர்களா என்ன வேண்டும். அவனுக்கு எது இருக்கோ அதற்கு மிஞ்சி எண்ணாமல் தெரிந்த எண்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 4வது 5வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறோம், எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இருப்பதில்லை. இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமின் சொன்னாங்க. இப்ப 6வது வசனத்துல 7, 8 வசனங்களை சொல்லப்படுகிறத தான் நம்ம என்ன சொல்றோம்னா கிருபையின் வரங்கள் என்று சொல்கிறோம். 6வது வசனத்துக்கு வரும்போது பவுல் சொல்றாரு, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே. எல்லாரும் சொல்லுங்க, கிருபையின்படி. அதனாலதான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிருபையின் வரங்கள் என்று சொல்லுகிறோம். கிருபையின் வரங்கள் 7 வரங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதவசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, சபையார் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு பங்கை கொடுத்திருக்கிறார். அந்த பங்குக்கு ஏற்ற வரங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் என்ன செய்ய போறோம்னா, நமக்கு தேவன் எதை கொடுத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து அதை நாம் செயலாக்கத்திற்கு கொண்டு வர போகிறோம். 6, 7, 8 வசனங்கள்ல என்னென்ன வரங்கள் இருக்குன்னு நான் சொல்றேன். 7 வரங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். முதல்ல தீர்க்க தரிசனம், 2வது ஊழியம், 3வது போதிப்பது, 4வது புத்தி சொல்வது, 5வது பகிர்ந்து கொடுப்பது, 6வது முதலாளி, 7வது இரக்கம். திரும்பவும் சொல்றேன், தீர்க்க தரிசனம், ஊழியம், போதித்தல், புத்தி சொல்லுதல், பகிர்ந்து கொடுத்தல், முதலாளித்துவம், இரக்கம். அப்ப கவனிங்க, 1 முதல் 3 வசனங்கள் வரைக்கும் அர்ப்பணிப்பையும் மறுரூபத்தையும் பேசி அதுக்கப்புறம் சபைக்கு அவர் இடம் கொடுக்கிறாருன்னா கிருபையின் வரங்கள் சொல்லப்படுது. நல்லா கவனிங்க, முதல்ல என்ன வர வேண்டும்னா அர்ப்பணிப்பும் மறுரூபமும் வர வேண்டும். அதற்கப்புறம் என்ன கொடுக்கப்படுதுன்னா கிருபையின் வரங்கள் கொடுக்கப்படுகிறது. கிருபை என்றால் என்ன? கிருபை என்பது தேவனுடைய இலவசமான ஈவு. அது மாத்திரல்ல, தேவனால் கொடுக்கப்படுகிற வல்லமை.
இன்னொன்னு சொன்னோம்னா நம்மை செயல்பட வைக்கும் தேவனின் ஆற்றல். இது எல்லாமே ஒவ்வொரு இடத்துல உங்களுக்கு வேதத்துல பொருந்தி வரும். இலவசமான ஈவு, தேவனால் கொடுக்கப்படும் வல்லமை, இல்லைன்னா பலன், நம்மை செயல்பட வைக்கும் தேவனுடைய ஆற்றல். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறபடி தேவன் மனிதனுக்கு சாதகமாக செயல்படுதல். இது கிருபையில ரொம்ப முக்கியமான அர்த்தம். ஏன்னா நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ அதுதான் நமக்கு அவர் என்ன செய்தார்னா நமக்கு சாதகமாக நாம் நிற்க வேண்டிய இடத்துல, நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் என்ன செய்கிறார்னா அடிக்கப்படுகிறார். அப்போ ஊழியத்தில் கிருபை என்றால் என்ன? கிருபைனா என்னன்னு முதல்ல சொல்லிட்டோம். கிருபைனா என்னது? தேவனுடைய இலவசமான ஈவு, மனிதனுக்காக அவர் செயல்படுறது, தேவன் கொடுக்கிற வல்லமை, நம்மை செயல்பட வைக்கிற அவருடைய ஆற்றல் தான் சொல்லிட்டோம். ஊழியத்தில் கிருபை என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதை நீங்க ரவுண்ட் பண்ணி வச்சுக்கீங்க. இதுதான் ஊழியத்தில் தேவனுடைய கிருபை. 1 கொரிந்தியர் 15:10. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடைய இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அப்ப தேவ கிருபைனா என்ன? இந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க. ஊழியத்தில் தேவ கிருபைனா என்ன? ஊழியத்தில் தேவ கிருபை, நான் இருக்கிற தேவ கிருபையில் இருக்கிறேன். அவர் எனக்கு கொடுத்த கிருபை படுத்து தூங்கவில்லை. அப்படி சொன்னாதான் நமக்கு புரியும் நினைக்கிறேன். அவர் எனக்கு கொடுத்த கிருபை என்னை சோம்பேறியாக வைக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய். இதுதான் கிருபை. இங்க யாரும் சொல்ல முடியும்? இங்க இருக்கிற எல்லாரையும் நான் அதிகமா பிரயாசப்படுறேன். யாரால சொல்ல முடியும்? பவுல் சொல்றார், அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகினும் நான் அல்ல, என்னுடைய இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அதை தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். நம்மை செயல்பட வைக்கும் தேவனின் ஆற்றல். ஐயா, கிருபைன்னா இன்னைக்கு கிருபைக்கு அர்த்தம் இல்லாம ஆக்கிட்டாங்க. இந்த கிருபை என்ன சொல்லுதுன்னா, இது என்னை பிரயாசப்பட வைக்கிறது, ஊழியத்தில் என்னை ஓட வைக்கிறது. எல்லாரையும் காட்டிலும் நான் என்ன செய்கிறேன்? அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். அது எனக்கு அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அப்போ கிருபையை 2 விதமா நம்ம பார்க்கிறோம். ஒன்று என்னன்னா, கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுகிறோம். நல்லா கவனிங்க. கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டு எங்க சேர்க்கப்பட்டிருக்கிறோம்? சபையில சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கம். ரட்சிப்பு என்னது? கிறிஸ்தவ வாழ்க்கையின், எல்லாரும் சொல்லுங்க, துவக்கம். 2வது கிருபை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, கிருபையினால் பலப்பட்டு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறோம். கிருபையினால் பலப்பட்டு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறோம். இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் தொடர்ச்சி. முதல்ல நான் என்ன சொன்னேன்? ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கம். அந்த பலனை பயன்படுத்தி கிருபையை பலப்படுத்தி கிருபையினால பலப்பட்டு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையின் தொடர்ச்சி. நல்லா கவனிங்க. நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை துவங்குகிறோம், ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடர்வதில்லை. இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு போறீங்க, ஸ்டார்ட் கொடுத்தாச்சு, 2 எட்டு எடுத்து வச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் முதல்ல உங்களுக்கு கப்பு கொடுக்குறோம். ஏன்னா 2 எட்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்க. என்ன செய்யணும்? ஓட்டப்பந்தயத்தில் எதிரேர் 12-1 என்ன சொல்லுது? போடுங்க. எதிரேர் 12-1. ஓட்டப்பந்தயத்தில் ஒரே இடத்துல நிக்கணும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இது ஓட்டங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஓட்டம். கிருபையினால ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் துவங்குகிறோம். அந்த கிருபையில இன்னும் நாம பலப்படும் போது கிறிஸ்துவுக்காக நாம் ஊழியம் செய்கிறோம். இந்த ஊழியம் செய்கிறது தான்
கிறிஸ்தவ வாழ்க்கையின் தொடர்ச்சி. அப்போ 4வது பாடம் என்னன்னா, தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாரோ அவைகளை நிறைவேற்ற தேவையானவைகளை கிருபை கொடுக்கிறது. நல்லா கவனிங்க. தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் செய்ய நமக்கு தேவையானவைகளை கிருபை கொடுக்கிறது. புரிஞ்ச ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில துவக்கம் என்று ஒன்று இருக்கிறது. நாம் துவங்குகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? நாம ஓட வேண்டும். கிருபையின் வரங்கள் என்றால் என்ன? கிருபையின் வரங்கள் அப்படின்னா என்னன்னா, இவைகள் இயற்கையான திறமைகள் அல்ல. நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல மனிதனை தேவன் படைக்கும் போது, சிருஷ்டிக்கும் போது, இந்த உலகத்துல நீங்க வாழ்றதுக்கு உங்களுக்கு தேவையான திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த திறமையை நீங்க கண்டுபிடிச்சு நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த உலகத்துல நீங்கள் வாழலாம். ஆனா கிருபை வரங்கள் என்பது இது இயற்கையான திறமைகள் அல்ல. இவைகள் சபைகளை நீங்கள் ஊழியம் செய்யும்படியாய் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வரங்கள். புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. ரோமர் 12ஆம் அதிகாரத்துல இந்த கிருபையின் வரங்களை நாம் பார்க்கிறோம். இந்த கிருபையின் வரங்கள் என்பது உற்சாகப்படுத்தும் வரங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வரங்களை நீங்க செயல்படுத்தும் போது சபைக்குள் ஒருவரை ஒருவர் நீங்கள் உற்சாகப்படுத்துவீர்கள். அப்ப கிருபை பாப்பா கவனம் இருக்கணும். கிருபையின் வரங்கள் அப்படின்னா என்னன்னா, இது நம்மை உற்சாகப்படுத்துகிற வரங்கள். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அப்ப இந்த கிருபையின் வரங்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, கைகளின் செயல்பாடு. கிருபையின் வரங்கள் என்னது? கைகளின் செயல்பாடு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல ஆவியின் வரங்களை பார்க்கிறோம். இது வெளிப்பாட்டு வரங்களும் வல்லமை வரங்களும் இருக்கிறது. இது ஆவியின் செயல்பாடு. நல்லா கவனிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் செயல்பாடு. முதல்ல என்ன செயல்பாடு சொன்னேன்? கிருபையின் வரங்கள் என்னது? எப்படி ஒரு கை செயல்படுதோ அப்படி செயல்படுவது கிருபையின் வரம். ஆவி இருந்து என்ன வேலை செய்தோ அந்த செயல்பாடு ஆவியின் வரங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 5 விதமான ஊழியங்கள், அலுவல் வரங்கள். இது தலைமைத்துவ நபர்கள் சரீரத்துல தலையின் செயல்பாடு. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஊழியம் ஒரு தலையாக வேலை செய்கிறது. கிருபையின் வரங்கள் கரங்களாய் வேலை செய்கிறது. புரியுதா உங்களுக்கு? தலைமைத்துவம் தலைமாய் வேலை செய்யுது. கிருபையின் வரங்கள் என்ன செய்யுதுன்னா, கரங்களை போல அது என்ன செய்கிறதுனா வேலை செய்கிறது. அப்போ சபையார் செயல்பட வேண்டிய விதம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள்ல பவுல் நமக்கு எழுதுகிறார். இன்றைக்கு அந்த 7 வரங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லி நான் செய்தியை முடிக்கிறேன். முதல் வரம் ரோமர் 12:6 தீர்க்க தரிசனம். எல்லாரும் சொல்லுங்க. அப்ப சபைக்குள்ள முதல்ல ஒரு வரம் தேவைப்படுது. என்ன வரம்னா, இந்த தீர்க்க தரிசன வரம் தேவைப்படுகிறது. நல்லா கவனிங்க. நீங்க ஏற்கனவே நல்லா இந்த வரங்களை பற்றி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரோமர் 12லயும் தீர்க்க தரிசன வரம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12க்கு போனீங்கன்னா அங்கேயே என்ன வருதுன்னா தீர்க்க தரிசன வரம் வருகிறது. எபேசியர் 4ல தீர்க்க தரிசி வருகிறார். அப்ப இந்த 3 லிஸ்ட்லயுமே இந்த தீர்க்க தரிசனம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனா 3 வேற. 3 இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டாலும் இந்த 3 ஒன்றுல 3 வேற. எபேசியர் 4ல வர்றது தீர்க்க தரிசி என்கிற நபர். எபேசியர் 4ல வர்றது யாரு? அவர் நபரே தீர்க்க தரிசி. நல்லா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எபேசியர் 4ல 5 விதமான ஊழியங்கள் என்னதுன்னா அவைகள் நபர்கள். அது வரங்கள் கிடையாது. வரங்களை நீங்க கேட்டு வாங்கலாம். 1 கொரிந்தியர் 14:1 வரங்களை நாடுங்கள், ஞான வரங்களை நாடுங்க, தேடுங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. பவுல் சொல்றார், வரங்களை நீங்க என்ன செய்யலாம்னா கேட்டு என்ன செஞ்சுக்கலாம்? வாங்கிக்கலாம். ஆனா நபரை நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா கேட்டு வாங்க முடியாது. அது தேவன் கொடுப்பது. ஒருவனை அந்த ஊழியத்திற்கென்றே அவராகவே ஒரு நபராகவே மாற்றுவது. ஒரு ஆமீன் கூட வரும்.
இதை எப்படி புரிய வைக்கணும்னா, வீட்டில் நம்ம பொதுவாக செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு. எல்லாருமே என்ன செய்யலாம்? அந்த வேலைகளை செய்யலாம். ஆனா டாக்டர்னு வரும்போது அவர் யாரு? ஒரு நபர். வக்கீல்னு வரும்போது அவர் ஒரு நபர். இன்ஜினியர்னு வரும்போது அவர் அந்த டாக்டர் தான், டாக்டருக்கு உண்டான வேலை, அவர் தான் நபர். அவர் வீட்டில் பாத்திரம் வளர்க்கலாம், கொத்தனாரும் வீட்டில் பாத்திரம் வளர்க்கலாம், இன்ஜினியரும் வீட்டில். ஆனா அது எல்லாரும் செய்யக்கூடும். ஆனா அந்த நபர் அப்படின்னு வரும்போது அவங்க யாருன்னா, அந்த நபராகவே அவர்கள் என்ன, அதற்கென்றே உருவாக்கப்பட்டவர்கள், அதற்கென்றே படித்தவர்கள். அப்போ அந்த 5 விதமான ஊழியர்கள் என்னன்னா, தேவன் அதற்கென்றே அவர்களை உருவாக்கி இருக்கிறார். அந்த நபரை நீங்க மாற்றவே முடியாது. நீங்க அதை நீங்க விரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்கவும் முடியாது. ஏன்னா அது ஒரு வரம் கிடையாது, அது நபர். புரிஞ்சவங்க ராமன் சொல்லுவாங்க. அப்ப எபேசியர் 4ல் வர்றது, தீர்க்கதரிசி என்பவன் ஒரு நபர். அவனை ஒரு தீர்க்கதரிசியாகவே தேவன் அழைத்து உருவாக்கி வச்சிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தீர்க்கதரிசிக்கு உண்ட தன்மைகள் அவன்கிட்ட வெளிப்படும். தீர்க்கதரிசிக்கு உண்டான மிக முக்கியமான தன்மை என்னன்னா, அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, நம்மள மாதிரி ஊர் சுத்த மாட்டாங்க. ஒரு ஆமீன் தான் வந்து தீர்க்கதரிசின்னு ஒருத்தனுக்கு அடையாளம் இருந்துருச்சு, ஒருத்தன் அழைச்சிட்டாரு, அவன் தீர்க்கதரிசின நபராய் அழைக்கப்பட்டிருந்தால் அவன் மணிக்கணக்காய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். அவனிடத்துலதான் ஆண்டவர் என்ன செய்வார்னா, சபைக்குள் இன்றைக்கு என்ன பாவம் இருக்கு, சபைக்குள்ள நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகிறது, சபையை குறித்த அனைத்து காரியங்களும் முதல்ல எங்க போய் இறங்கும்னா அந்த தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. இவன் எப்பொழுதும் தேவனோடு இணைப்பில் இருக்கிறவன். மற்ற எல்லா வேலைகளை காட்டிலும் தேவனோடு ஜெபத்தில் அதிக நேரத்தை செலவிட விரும்புகிறவர்கள். நல்லா கவனிங்க, இது இவர்களால் வருவதல்ல, அப்படிப்பட்ட நபராகவே தேவன் அவர்களை உருவாக்கி வச்சிருக்கார். இது சொல்லி கொடுத்து வர்றதில்லை. இன்னும் இந்த செய்தியை கேட்க கேட்க நீங்க புரிந்து கொள்வீங்க. வரங்களாக இருக்கட்டும், நபர்களாக இருக்கட்டும், சொல்லி கொடுத்து வருவதில்லை, அவர்களாகவே நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். அப்ப இங்க நாம தீர்க்கதரிசி என்பது பார்க்கிறது என்ன? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல தீர்க்க தரிசனம் வரவங்கிறத என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. 14:3. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். எல்லாம் கவனியே, இது தீர்க்க தரிசனம் வரும், ஆவியானவரால கொடுக்கப்படுகிற வரம். இப்ப சபையில வேலை செய்யறது இதுதான் வேலை செய்யுது. அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அவன் என்ன செய்கிறான்னா, தீர்க்க தரிசனம் சொல்லும் போது மூன்று காரியங்களை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். என்ன பேசுறாருன்னா, முதல்ல அவர்கள் பேசுகிற தீர்க்க தரிசனம் சபைக்கு பக்தி விருத்தியை அது உண்டு பண்ண வேண்டும். தீர்க்க தரிசனத்துல முதல்ல என்ன வரணும்? பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை ஆவியானவர் பேசுவார். 2வது புத்திமதிகள் சொல்லப்படுகிறது தீர்க்க தரிசனத்துல. அப்ப ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, முதல்ல பக்தி விருத்தியை தான் பேசுறாரு. 2வது தீர்க்க தரிசனத்துல என்ன செய்யறாருன்னா புத்தி சொல்லுகிறார். 3வது என்ன செய்கிறார்னா ஆறுதல் கொடுக்கிறார். இன்னைக்கு தீர்க்க தரிசனத்துல எது மாத்திரம் தான் நிக்குது சொல்லுங்க? ஆறுதல் படுத்தணும். இப்ப தீர்க்க தரிசனம் சொன்னா என்ன செய்யணும்? அவங்கள இருக்குது ஆறுதல் படுத்துறதும். ஆனா அது எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 3வது இடத்துல இருக்கு. முதல்ல சொல்ற தீர்க்க தரிசனம் சபையை பக்தி விருத்தியில வளர்க்க வேண்டும். 2வது சபைக்கு தேவையான புத்தி சொல்லப்பட வேண்டும். 3வது தான் அவர்கள் ஆறுதல் படுத்தப்படுகிறார்கள். ஏசாயா 1ல ஒரு வசனம் இருக்குல்ல, சீல் பிதுக்கப்பட வேண்டும். சீலையே பிதுக்காம ஆறுதல் படுத்திக்கிட்டே இருந்தோம்னா, மகனே மகளே மகனே நீங்க இங்க உட்கார்றது வேஸ்ட், நான் உங்களுக்கு சபை நடத்துறது வேஸ்ட். சீலை பிரிக்கிட்டு ஆறுதல் படுத்தினோம்னா அது என்ன செஞ்சிரும்னா ஆரியம். புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதுதான் வேதாங்க சொல்லுது. ரைட், இப்ப இங்க வருவோம். நம்ம இப்ப வாசிக்கிற இடம் என்னன்னா ரோமர் 12:6. இங்க தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு ரூல் சொல்றாங்க பாருங்க. ரோமர் 12:6 வரலையே. என்ன ரூல் சொல்லப்படுதுன்னா, நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கேற்றதாக சொல்லப்படும்.
இப்ப தீர்க்க தரிசனம் சொல்றவனுக்கு சபைக்குள்ள ஒரு ரூல் சொல்றார். இது என்ன ரூல்னா, விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றபடி சொல்ல கடவன். இப்ப நல்லா கவனிங்க, இந்த விசுவாச பிரமாணம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசனம் என்னன்னு உங்களுக்கு புரியும். இந்த விசுவாச பிரமாணம் என்பது சுவிசேஷத்தில் இல்லைன்னா வேதத்தில் ஏற்கனவே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சத்தியங்கள். புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுங்க. விசுவாச பிரமாணம் என்னன்னா நிலையான வேத சத்தியம். திரும்ப சொல்றேன், விசுவாச பிரமாணம் என்னது? நிலையான வேத சத்தியம் என்னது? ஏற்கனவே பைபிள்ல நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். மற்றவர்களை நேசிக்கிறது, அன்பு கூறுறது, நிறைய இருக்கு. இதுதான் என்னதுன்னா விசுவாச பிரமாணம். நாம் எதை பின்பற்றுகிறோமோ அதுதான் விசுவாச பிரமாணம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு, அதை வாழுகிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா விசுவாச. ஏற்கனவே சுவிசேஷத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவ சத்தியங்கள். இப்போ ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொன்னா எதின் அடிப்படையில சொல்லணுமா? விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்ற விதத்துல சொல்லணுமா? இப்ப நல்லா கவனிங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அபார்ஷன் பண்றது பாவம். பாவமா இல்லையா? இப்ப தீர்க்க தரிசனமா ஒருத்தர் வந்து நீ அபார்ஷன் பண்ணிக்கன்னு சொன்னா இப்ப நீங்க என்ன எப்படி எடுத்துக்குவீங்க? அததான் இந்த இடத்துல சொல்றாரு, விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றபடி சொல்லக்கூடாது. வேதத்திற்கு புறம்பா ஒரு வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா தீர்க்க தரிசனத்துல வந்துடக்கூடாது. அப்படி தீர்க்க தரிசனத்துல வந்துச்சுன்னா அது தீர்க்க தரிசனம் இல்லை. அப்ப தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் அந்த தீர்க்க தரிசனம் எதோடு ஒத்து போகணும்னா வேதத்தோடு ஒத்து. அததான் இங்க தெளிவா சொல்றாரு, நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தை உடையது விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றபடி சொல்ல கடவுள். ஆனா நாம 1 கொரிந்தியர் 13:12 வாசிக்கிற தீர்க்க தரிசன வரத்துக்கும் இதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்னா, இது உண்மையிலேயே இனி நடக்க போகிற விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்றது கிடையாது. இனி நடக்க போற விஷயங்களை தரிசனங்களா வாங்கி பேசுகிற தீர்க்க தரிசனத்தை பத்தி இங்க பேசுற. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நிலையான தீர்க்க தரிசனங்கள், விசுவாசத்திற்கு ஏற்ற பிரமாணத்தை உடைய தீர்க்க தரிசனங்கள். இப்ப திடீர்னு ஒருத்தரை சந்திப்பீங்க. ராஜ்குமார் இந்த வாரம் ஒரு பையனை கூப்பிட்டு வந்தாரு. திடீர்னு ஒருத்தரை சந்திப்பீங்க, வாங்கங்க சர்ச்சுக்கு வாங்குங்க, இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொல்றீங்க. என்ன சொன்னீங்க? சுகம் கொடுப்பாருன்னு சொன்னீங்களா? அதுதான் தீர்க்க தரிசனம். சர்ச்சுக்கு வாங்க, இயேசு உங்களை விடுவிப்பாரு. இது என்னது? இயேசு திரும்ப வரப்போகிறார். இதை விட தீர்க்க தரிசனம் உலகத்துல எந்த தீர்க்க தரிசனமே இல்லை. அது கட்டாயம் நடக்கும். இதுக்கு பேர் தான் என்னதுன்னா விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்ற தீர்க்க தரிசனம். அப்ப இது ஆவியின் உந்துதலால சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் அல்ல, வேத அறிவிலிருந்து பேசப்படுகிற தீர்க்க தரிசனம். வித்தியாசம் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அதனாலதான் அவர் சொல்றாரு விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்லுங்க. ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளும் போது நீங்க இந்த விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். கவலைப்படாதீங்க, கர்த்தர் நடத்துவாருங்க. நான் இப்படிதான் ஒரு பாதையில வந்தேன், கர்த்தர் என்ன. இதுதான் சபைக்குள் ஒருவருக்கு ஒருவர் உற்சாகப்படுத்துகிற வரத்துல தீர்க்க தரிசனம் முதலிடத்தில் இருக்கிறது. வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தவிர எந்த ஒரு புதிய வெளிப்பாடுகளும் தீர்க்க தரிசனம் அல்ல. வேற விதத்துல சொல்லணும்னா இதை எழுதப்பட்டதை தாண்டி வேற எந்த வெளிப்பாடும் கிடையாது. இரண்டாவது, ஊழியம் செய்கிறவன். 7வது வசனம், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் தரித்திருக்க கடவன். அப்படிதான் முடியும். 8வது வசனத்துல ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் தரித்திருக்க கடவன். இந்த ஊழியம் என்ன ஊழியம்னா சரீரத்தினால் செய்யப்படுகிற ஊழியம், சபைக்குள் செய்யப்படுகிற ஊழியம், ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாய் செய்யக்கூடிய ஊழியம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். நான் எதுல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன்னா வாயில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். நான் என்ன ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன்? ஆனா இங்க என்ன ஊழியம் போட்டிருக்குன்னா உண்மையிலேயே சரீரத்துல செய்யற ஊழியம் போட்டிருக்கு. அப்போ வாயில செய்யற ஊழியம் எவ்வளவு முக்கியமோ சரீரத்தில் செய்யப்பட வேண்டிய ஊழியமும் அவ்வளவு முக்கியம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, சிலருக்கு
பந்தி விசாரிப்பு வேலை கொடுக்கப்படுது. ஏன் இந்த வேலையை கொடுக்குறாங்கன்னா, ஒரு சிலர் பசியோட இருக்கான். இப்ப அவன் பசியை யாரு தீர்க்கிறது சொல்லுங்க? வரலையே இன்னும். அப்போஸ்தலர் 6. ஒரு சிலர் அப்போஸ்தலர் 6 கேளுங்க. ஒரு சிலர் பசியில் இருக்கிறாங்க. பேதுரு என்ன சொல்றாருன்னா 2வது வசனத்துல, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி இல்லைங்கிறார். அப்ப இவருக்கு ஊழியம் எங்கதான் இருக்கு? இதுதான் எனக்கு முக்கியம். 4வது வசனத்துல இன்னும் சொல்றாரு தெளிவா, நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் உறுதியாய் இருக்கிறோம். அப்ப இங்க வாயில நடக்கிற ஊழியம் ஒண்ணு இருக்கு, சரீரத்துல செய்யப்பட வேண்டிய ஊழியங்கள் இருக்கு. அது சபைக்குள்ள அங்க பிரித்து கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் அந்த இடத்துல இப்ப யார் வராங்கன்னா பந்தி விசாரிக்கிறவர்கள் வருகிறார்கள். அப்ப இங்க சிலரோ பசியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு யார் வேலை செய்யணும்? அது செய்ய வேண்டிய வேலை சபைக்குள் என்ன செய்யப்படுதுன்னா பிரித்து கொடுக்கப்படுகிறது. இது எப்படி செயலாக்கத்துக்கு வருதுங்கிறத நான் போக போக உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாருக்கும் எல்லா வேலையும் வராது. தெரிஞ்சவங்க ராமன் சொல்லாம, ஏன்னா ஏற்கனவே வேதம் சொல்லிடுச்சு இது கிருபையின் வரங்கள். திரும்பவும் சொல்றேன், ஒருத்தருக்கு ஒண்ணு நல்லா வருதுங்கிறதுக்காக அது எனக்கு வரணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. வரவும் வராது. எனக்கு எது வராதோ அந்த வேலையை நான் செஞ்சேன்னா கர்த்தர் எனக்கு கொடுக்காத வேலையை நான் செய்யறேன்னு. கர்த்தர் நம்ம எதுக்கு வச்சிருக்காரு? சபையில கொடுக்காத வேலையை செய்யறது வச்சிருக்காரா? கொடுத்துருக்க வேலையை செய்யறது வச்சிருக்காரா? நல்லா கவனிங்க. ஒரு கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருந்தால் அதை நீங்கள் சபைக்குள் பயன்படுத்த வேண்டும். ஆனா அது யாருதான் கண்டுபிடிக்கணும்? நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு எதை கொடுத்திருக்காரோ அதை கொண்டு வந்து சபைக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக, ஒருவருக்கு ஒருவர் பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக அதை நீங்க என்ன செய்யணும்னா அவைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நான் ஐசக்கை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் சந்தோஷப்படுவேன்னா, போன வாரம் அவன் சென்னைக்கு போயிருக்கும் போது அவன் இல்லாத பாடு பெரும்பாடா இருக்கேன். இப்ப அந்த வேலையை கூப்பிட்டு நான் யார்கிட்ட கொடுக்குறது? இப்ப அவன் இல்லை, அந்த வேலையை நான் யார்கிட்ட கொடுக்குறது? உங்க யார்கிட்டையும் நான் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா உங்களுக்கு யாருக்கு அதில் விருப்பம் இல்லை. அந்த கிருபை என்ன செய்யப்படலைன்னா உங்களுக்கு கொடுக்கப்படலை. உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா பிளஸ் என்ன மாதிரி பக்கத்துல போய் உட்காந்து ஒவ்வொன்றா என்ன செஞ்சிருப்பீங்க நேரம் சொல்லுங்க. கரெக்டா? ஆனா அந்த அந்த கிருபையை தேவன் கொடுத்ததுக்கு அப்புறம் அது எப்படி செயல்படுது நான் உங்களுக்கு சொல்றேன். இது வரைக்கும் நான் உங்களை கவனிச்சுட்டே இருந்திருக்கிறேன். 10th படிக்கும் போது நான் 10th படிச்சேன்னு அவன் சொன்னதே இல்லை என்கிட்ட. நிறைய பேருக்கு இந்த 10th + 2க்குலாம் வந்துட்டு அவங்களை என்ன செய்யக்கூடாது, நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. 10th படிக்கிற போது அவன் 10th படிச்சேன்னு சொல்லலை. +2 படிச்சப்போ +2 படிக்கிறேன்னு சொல்ல, அவனுக்கு என்ன வேலையை கொடுத்தோமோ அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, கொடுத்த வேலையை தான் செய்வான். இப்பதான் கொஞ்ச நாள சனிக்கிழமையை வந்து பெருக்கி பாயெல்லாம் இது சேரலாம் போடுறாங்க. இல்லைன்னா காலைல வருவான். அவனுக்கு எவ்வளவு வேணும்னா என்னை விட 2 மடங்கு வேணும். வருவான்
போதிக்கிறவன் அப்படின்னு ஒரு நிலைக்கு நீங்க வரணும்னா முதல்ல வாழ்க்கையில் ஒழுக்கம் இருக்கிறது. வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லாம நீங்க என்னவா மாற முடியாது, போதிக்கிறவனா வாழ முடியாது. நான் கடந்த நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஊழியரை நம்ம குடும்ப ஜபத்துல ஐக்கியத்துல தெளிவா பேசினேன். ஒரு ஊழியனுடைய பாட்டு நம்முடைய சபையில பாடுறதில்லை, பாடக்கூடாதுன்னு ஆண்டவர் தெளிவா சொன்னார். ஏன் அப்படின்னா போதிக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒருத்தரை நீ போதகன்னு அழைக்கணும்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும். இன்னொரு இடம் கூட இருக்கு, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஏன் எல்லாரையும் நம்ம போதகெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா முதல்ல வாழ்க்கையில என்ன வர வேண்டும்னா ஒழுக்கம் வர வேண்டும். புரிஞ்சவங்க ராமேன் சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல அழகா இருக்கு, 2 மனைவி உடையவனா இராமலும் இருக்கு. இன்னொரு இடத்துல இல்ல, இந்த அளவுக்கு கூட சபைகளுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு இல்லை. அதான் பிரச்சனை. பரிசுத்தத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லை, ஊழியத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லை. இப்படிப்பட்ட நபரை நாம் அங்கீகரிக்கும் போது சபைக்குள் பாவத்தை அங்கீகரிக்கிறோம். நாளைக்கு நம்ம பிள்ளைங்க இதை செய்யும் போது அவனை உதாரணமா காட்ட மாதிரி என்ன செய்வீங்க? இன்னைக்கு அங்கீகாரம் கொடுத்துறீங்க, அங்கீகாரம் கொடுத்துட்டா இது என்ன செய்யும்? ஒரு நாள் வளரும். நாளைக்கு நம்முடைய சபைக்கு இப்படி ஒன்று வரும்போது, நம்முடைய வீட்டுக்குள்ள ஒன்று வரும்போது, நம்முடைய குடும்பத்திற்குள்ள இப்படி ஒன்று நடக்கும்போது என்ன செய்வீங்க? அதனாலதான் இப்படிப்பட்டதை ஆரம்பத்திலே என்ன செய்யணும்னா தடை செய்யப்பட வேண்டும். புரிஞ்சவங்க ராமன் செய்யணும். அப்போ போதிக்கிறவன் முதல்ல வாழ்க்கையில ஒழுக்கம் உள்ளவனா இருக்க வேண்டும். இது வாழ்க்கை தொடர்பானது. 1 தீமோத்தேயு 3:2 வாழ்க்கை தொடர்பானது. 2 தீமோத்தேயு 2:15 சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் இது சத்தியம் தொடர்பானது. முதல்ல நான் உங்களுக்கு சொன்னது வாழ்க்கை தொடர்பானது, இது சத்தியம் தொடர்பானது. அதனால போதிக்க விரும்புகிறவர்கள் வாழ்க்கையும் காத்துக்கொள்ள வேண்டும், சத்தியத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும். சீக்கிரத்தில் நான் வெளியூர் ஊழியர்களுக்கு கிளம்புவேன். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுக்கும் போதிக்கிறதுக்கும் வித்தியாசம் சொல்றேன். தீர்க்க தரிசனம் சொல்லுதல் ஆவியானவரின் ஏவுதலால் சொல்லப்படுவது. போதிப்பது என்பது ஒழுக்கமான வாழ்க்கை மற்றும் கருத்தான வேத தியானத்திலிருந்து போதிப்பது. தீர்க்க தரிசனம் சொல்றது ஆவியின் ஏவுதலால் பேசுறது. போதிப்பது என்பது தெளிவா வேதத்தை உட்கார்ந்து வாசித்து ஜனங்களுக்கு போதிப்பது. 4வது, புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தனித்திருக்க கடவன். புத்தி சொல்லுதல் என்றால் என்ன? உங்களுக்கு வேதவசன அடிப்படையில் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல புத்தி சொல்லுகிறவன் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா உற்சாகப்படுத்துகிறவன், பலவீனரை பலப்படுத்துகிறவன். 2வது, ஆர்வத்தை தூண்டுகிறவன், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டுகிறவன். 3வது, கலக்கத்தில் இருப்பவர்களை ஆறுதல் படுத்துகிறவன். முதல்ல பலப்படுத்துகிறவன், 2வது வழிகாட்டுகிறவன், 3வது ஆறுதல் படுத்துகிறவன். யோவான் 14:16 ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர் தேற்றரவாளன் என்று சொல்லுகிறது. அப்படின்னா இந்த வரம் யாரோடு தொடர்புடையதுன்னா ஆவியானவரோடு தொடர்புடையது. புத்தி சொல்லும் ஊழியம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை அனுபவமாக்கும்படி வலியுறுத்துகிற ஊழியம். நல்லா கவனிங்க. புத்தி சொல்லுகிற ஊழியம் என்னன்னா ஏற்கனவே என்னென்ன சத்தியங்களை நீங்க கற்று வச்சிருக்கீங்களோ அதை மற்றவர்கள் கை கொள்ளும்படியாக அவர்களை வற்புறுத்துகிற இல்லைன்னா செய்ய வைக்கிற ஒரு ஊழியம். கற்பித்தல் என்பது சத்தியத்தை விளங்க பண்ணுதல். நல்லா கவனிங்க. கற்பித்தல் என்பது சத்தியத்தை விளங்க பண்ணுதல். புத்தி சொல்வது என்பது கற்றுக்கொண்ட சத்தியத்தை வாழ்க்கைக்குள் கொண்டு வர வைத்தல். நீங்க ஒருத்தருக்கு புத்தி சொல்றீங்கன்னா நீங்க கத்துக்கிட்ட சத்தியத்தின்படி அவனை வாழ்றதுக்கு அவனை வைக்கிறோம்ல. இததான் வேதம் என்னன்னு சொல்லுதுன்னா
புத்தி சொல்லுதல் என்று சொல்லுகிறது. வேகமா ஒரு சில ரெஃபரன்ஸ் சொல்றேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபிரேயர் 3:13. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். எதுக்குன்னா, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகக்கூடாது. புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுவாங்க. அப்ப இந்த புத்தி சொல்லுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் சொல்லப்படுகிற சத்தியம் காதுக்குள்ள போய் அது இருதயத்துக்குள்ள வந்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். அப்போஸ்தலர் 11:23 பர்னாபாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் போய் ஜனங்கள்கிட்ட என்ன சொல்றான்னா, கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 4, அப்போஸ்தலர் 2:40 பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்துல ஜனங்களை பார்த்து சொல்றாரு, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 14:22 சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு என்ன சூழ்நிலை தெரியுமா? 2 வசனத்துக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னா, இவர் ஊழியம் செஞ்சதுக்காக இவர் கல் எறிஞ்சு அப்படியே போங்க. 2 வசனத்துக்கு முன்னாடி கல் எறிஞ்சு செத்து போயிட்டான்னு நினைச்சு இவனை விட்டுட்டு போயிட்டாங்க. எப்படி விட்டுட்டு போனாங்க? கல் எறிஞ்சு செத்துட்டார் நினைச்சிட்டு விட்டு, நான் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். இப்ப நம்ம வாஸ்த வசனத்துக்கு வாங்க. 22 இவர் கண்ணு முழிச்சு என்ன செய்யறாருன்னா, சீசருடைய மனதை இவரு திடப்படுத்துறார். ரோமர் 12:8 பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்க கடவுள். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இதுல எதுவுமே தானா உங்களுக்கு வராது. உங்களுக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டால் மட்டுமே இது உங்களுக்கு வெளிப்படும். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கிறவன். தேவையில் இருக்கும் ஒருவரோடு நம்மிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொள்வது, அதுதான் பகிர்ந்து கொடுக்கிறது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். இந்த பகிர்ந்து கொடுக்கிறதுனா எப்படி வேலை செய்யணும் உங்களுக்கு காட்டுறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம், வாசிங்க. அன்றியும் சகோதரரே, மகதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கவனிக்கிறீங்களா? தேவன் அளித்த கிருபையை அறிவிக்கிறார். என்ன கிருபை? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் என்ன நிலைமையில இருக்காங்க? மிகுந்த உபத்திரவம். கொடிய தரித்திரமுடையவர்களாக, கொடிய தரித்திரம், தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இருந்த நிலைமை எப்படி? உபத்திரமா, கொடிய தரித்திரம். ஆனா கொடுத்தது எப்படி கொடுத்தானா? பரிபூர்ண சந்தோஷத்தினாலே. 3வது வசனம், மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். 4வது வசனத்துல சொல்றாரு, தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். அந்த இருந்த நிலைமையில இவங்க அதை வாங்காம போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்களா? மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். 5வது வசனத்துல சொல்றாரு, தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். இதுதான் என்னதுன்னா பகிர்ந்து கொடுக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த கிருபைய, இந்த ஏழுமே அப்படிதான். அந்த கிருபை கொடுக்கப்படாமல் அது உங்களிடத்தில் வெளிப்படாது. பகிர்ந்து கொடுக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்தா அதை நீங்கள் பகிர்ந்து கொடுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பிலிப்பியரை பவுல் சொல்றாரு, நான் ஒரு குறைச்சல்ல இருந்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்ததுல நான் பரிபூரணமாகி திருப்தி அடைந்திருக்கிறேன். பிலிப்பு சபை சுவிசேஷ ஊழியத்துல பவுலுக்கு தோள் கொடுத்த ஒரு சபை. புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல கொடுப்பதை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் வலது கை செய்கிறது
உன் இடதுகை அறியாதிருக்க கடவுள். அப்ப இந்த கிருபை உடையவர்கள் எப்படி செயல்படுவார்கள்னா, தேவையில் உள்ள மக்களை எளிதாய் அடையாளம் காண்பார்கள். இரண்டாவது, தாமாக மகிழ்ச்சியாக தங்களிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொள்வார்கள். இவங்களுக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு வேதத்தில். நீதிமொழிகள் 11:25. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். வலதுகை சேர்ந்த இடதுகை என்ன செய்யலாம்? ஒரு சில சர்ச்சிலலாம் நீங்க போனீங்கன்னா கரண்ட் போய் ஃபேன் இருந்ததுக்கு அப்புறம் என்னடா வேக்குதுன்னு அப்படியே நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கையிலும் ஒவ்வொரு பேரு. இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? உன் வலதுகை செய்கிறது, இடதுகை அறியாது இருக்கிறது. 6வது வரம் ரோமர் 12:8. முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இப்ப சபையை பத்தி பேசுகிறோம். இங்க எங்க முதலாளி வந்தாலும் நீங்க பார்க்க கூடாது. நீங்க நினைக்கிற செட்டியாரோ முதலாளியா இருக்க இந்த முதலாளியாருன்னா தலைமைத்துவ பண்பு உள்ளவன், தலைமை தாங்குகிறவன், ஒரு தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளும், லீட் பண்றவன். ஒரு தலைவனா இருந்து ஒரு வேலையை என்ன செய்து கொடுப்பவன், சபைக்குள்ள இருந்து ஒரு தலைவனா இருந்து ஒரு வேலையை லீட் பண்ணுகிறவன். முதலாளி என்பது தலைமை தாங்குகிறவன், மற்றவர்களுக்கு முன்பாக நிற்கிறவன், வழி நடத்துகிறவன், பொறுப்பெடுத்துக் கொள்கிறவன். இது தேவனால் கொடுக்கப்படும் தலைமைத்துவம். இந்த தலைமைத்துவத்தை எப்படி செயல்படுத்தணும்னு தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 20:27 அவர் சொல்றாரு, உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினான் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்கிறான். 28வது வசனத்தில் சொல்றார், மனுஷகுமாரன் நம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் அதிகாரம் என்பது அது அதிகாரத்தை அடிப்படையை கொண்டதல்ல, பணிவிடையை அடிப்படையாக. எபிரேயர் 13:17 வாசிங்க. இப்படி நடத்துகிறவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. தலைமைத்துவம் என்பது ஜனங்களுக்கு முன்பாக நிற்கவும் வழி நடத்தவும் அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறை செலுத்தவும் தேவனால் கொடுக்கப்பட்ட கிருபை. சொன்னதாக 7வது இரக்கத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் 12:8. இரக்கம் செய்கிறவர் உற்சாகத்தோடு இரக்கம் செய்யப்படும். உண்மையான இரக்கம் என்ன செய்யணும்? கட்டாயம் அது ஒரு செயலாக்கத்திற்கு வரும். சபைக்குள்ள உங்களுக்கு இரக்கத்தை ஆண்டவர் கிருபையா கொடுத்துருக்காருன்னா அது என்ன செய்யணும்? அந்த இரக்கம் செயலாக்கத்திற்கு வரும். தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்னா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவரே இரக்கத்தின் ஊற்றாக இருக்கிறார். இந்த வரத்தை உடையவர்கள் எப்படிப்பட்டவராய் இருப்பாங்கன்னா, வழியில் வேதனையில் இருக்கிறவர்களை கண்ட உடனே மனதுருகி உடனடியாக வேலை செய்கிறவர்களாய் இருப்பார்கள். இவர்களுக்கு வாக்குத்தத்தம் என்னன்னா, தரித்திரனுக்கு இறங்குறவனோ பாக்கியம் அடைவான். லூக்கா 10ஆம் அதிகாரம் 33, 34, 35 வசனங்கள். லூக்கா 10, 34, 33. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு அந்த கல்லர்களால் அடித்து குற்றுயிராய் கிடக்கிற அவனை கண்டு மனதுருகி கண்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே 2 பேர் கண்டாங்க. ஏற்கனவே 2 பேரு கண்டு அப்படியே பக்கத்து சந்து வழியா நுழைஞ்சு பக்கத்து ஊர் வழியா என்ன செஞ்சுட்டாங்கன்னா மதுரைக்கு போயிட்டாங்க. யாரு? ஆசாரியன் லேவியும். அவன் அடிபட்டு இருக்கிறத கண்ட உடனே லாங்லியா டைரக்ஷன் எல்லாம் மாற்றி இந்த பக்கம் போனா நம்ம வேலை ஆகாது, அப்புறம் போய் நம்ம ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்கன்னா டைரக்ஷனை மாற்றி 2 மலையை தாண்டி அப்படி போயிட்டாங்க. ஆனா அந்த இரக்க குணம், அந்த கிருபையை பெற்றவன் என்ன செய்கிறான் பாருங்க. அவனை கண்டு மனதுருகி பார்த்த உடனே மனதுருகுகிறான். கிட்ட வருகிறான். அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி
அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். கவனிங்க, இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த இரக்க குணம் என்று சொல்லுகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுகிறோம். ஆமென். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்யக்கிறவன். அந்த உற்சாகத்துடன் யார் செய்வான்னா அந்த கிருபையை பெற்றவர்கள் செய்வார்கள். இந்த ஓமையை இயேசு யாருன்னு சொல்றாருன்னா, யார் பிறன் உன்னை போல் பிறனை நேசின்னு சொன்ன உடனே யார் பிறன்னு கேட்குறாங்க. அந்த யார் பிறனுக்கு தான் அவர் என்ன செய்கிறார்னா பதில சொல்றாரு. நமக்கு யார் பிறன்னா நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இப்படிப்பட்டவர்களை நாம் சந்திப்போம். நல்லா கவனிங்க. உங்க